வணக்கம் நண்பர்களே, உங்கள் மனோ நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். 40 வருஷமாக ஒரு பாடகராக, 40 வருஷத்துக்கு முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு 4 வருஷம், அசிஸ்டண்ட் கம்போசராக ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் பணியாற்றியிருந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த 4 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு 1.5 இயர் ட்ராக் சிங்கர் சக்கரவர்த்தி அப்படின்ற தெலுங்கு மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட பணியாற்றியிருந்தேன். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு 5.5 வருஷம் எனக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் கூறணும். அதாவது நம்ம டைரெக்டாக ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வாய்ஸ் டெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் வாய்ப்பு கேட்பாங்க. வாய்ஸ் நல்லா இருந்தது, கடவுள் புண்ணியத்தில் அவங்க நேரம் சேர்ந்து வந்ததுன்னா அவங்க கூப்பிட்டு உடனே வாய்ப்பு கொடுப்பாங்க. அது அவங்க லக்கு நல்லா இருந்தால் ஹிட் ஆகி அது அடுத்த லாங்குவேஜ். இது நான் சொல்கிறது ஒரு 25 to 30 இயர்ஸ் பேக் இருக்கிற சிச்சுவேஷன். இன்றைக்கி 100% நீங்கள் ஒரு இசையமைப்பாளர் சந்திக்கணும், ஒரு கன்னடா பாஷை அப்படின்னா பெங்களூர் போய் அவர் வீடு தேடுறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். ஒருவேளை வீடு தெரிஞ்சால் கூட நம்மளை அப்படியே உள்ளே எலவு பண்ண மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும், அவங்க நம்பர் வேணும், அவங்க மேனேஜர் யாருன்னு தெரியணும். இதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட் இருக்குது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ யூடியூபோ எதுலேயோ அவங்க ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸாக இருந்தால், சமீபத்தில் நான் பார்த்ததில், சமீபம் இல்லை, ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி செந்தூரா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு தம்பி ஈமான் அவர்கள் அவங்க வாய்ஸ் இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்த்து தான் எங்கேயோ வாங்கோவர், அதாவது கனடாவில் ஒரு கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட்டில் இருந்த ஒரு பொண்ணை அவர் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு பாட வச்சார். இந்த மாதிரி அதிசயங்கள் ரொம்ப நடக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்க முடியாது. அது நிறைய, அதாவது வாய்ப்புகள் அந்த காலத்தில் நாங்கள் இங்கே இருக்கும்போது ஃபீல்டெல்லாம் இங்கே இருந்தது. ஃபீல்டு அப்படின்னா இசைத்துறை மட்டுமல்ல, டான்ஸ் மாஸ்டர்ஸு, ஃபைட் மாஸ்டர்ஸு, எல்லாமே மியூசிஷியன்ஸு. அற்புதமாக ஒரு பாம்பே மாதிரி சென்னையில் எல்லாமே இருந்ததுனால பெங்காலி, போஜ்பூரி, ஒரியா, அப்புறம் மீடியம் ரேஞ்ச் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம்ஸ், அதாவது பட்ஜெட்டு கம்மியான படங்கள், அவங்க எல்லாமே இங்கே சென்னை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இங்கே பிரசாத் ஸ்டூடியோ, அப்புறம் பானுமதி அம்மா ராமகிருஷ்ணா ஸ்டூடியோ, சியாமலா ஸ்டூடியோ, கற்பகம் ஸ்டூடியோ, அப்புறம் விஜயா கார்டன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏவிஎம் ஸ்டூடியோ, பிரசாத் ஸ்டூடியோ, அதில் ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஃப்ளோர்ஸில் செட்டை போட்டு அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கலகலகலான்னு இருக்கும். அதாவது விஜயா கார்டனுக்கு போனீங்கன்னா அங்கே விநாயகர் கோயில் இருக்கும். அங்கே எல்லோரும் அந்த பூஜை ஆரம்பித்து போகும்போது உள்ள கன்னடா, மலையாளம், தமிழ், தெலுங்கு, அந்த வரிசையில் ஷூட்டிங் நடத்துகிறவங்க எல்லாம் அவங்களும் ஒரு தேங்காய் உடைச்சி உங்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், 100 நாள் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெஸ் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு போவாங்க. ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு சிச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், ஃபீல்டு நல்லா இருக்கணும். சினிமா ஃபீல்டில் எல்லா ஜோனர்ஸும் எல்லா கிராஃப்ட்ஸும் நல்ல வேலையோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஹெல்தி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்த காலம் அது. இன்றைக்கி அது நீங்கள் கொச்சினோ திரிவேண்டரமோ அல்லது பெங்களூரோ போனால் தான் மலையாளம், பெங்களூர் போனால் கன்னடா கேட்கலாம், ஹைதராபாத் போனால் தெலுங்கு மோஸ்ட்லி பெரிய படங்கள் கூட இன்னும் சென்னையில் தான் நடக்குது. காரணம், இங்கே தான் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸு இன்னும் அற்புதமான உங்களுக்கு கடம், வீணை, ஃப்ளூட்டு, யூ நேம் இட், உடனே அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இசைத்துறையில் இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சென்னை விட்டு போகலை. அதாவது நம்ம சவுத்தில் இருக்கிற சிங்கர்ஸ். நான் கேள்வியிலிருந்து எங்கேயோ போயிட்டேன். அந்த கேள்வி, நண்பர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, 40 வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி கூட சினிமாவில் தான் இருந்தீங்க, பட் 40 வருஷமாக இருக்கும்போது உங்களுக்கு
போர் அடிக்கலையா, வேறு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். பொழுதுபோக்கு இசைதான். அதாவது நான் இந்த இந்த பிறவில எனக்கு இசை ஒரு தொழிலாக கொடுத்த கடவுளுக்கு எந்நேரமும் நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிறதே இசை தான். ஒரு 3 மணி நேரம் யாராவது ஸ்பீச் கொடுத்தா நம்மளால் உட்கார முடியுமா? கண்டிப்பாக முடியாது. 10 நிமிஷமே உட்கார முடியாது. ஆனால் ஒரு மியூசிக் கான்செர்ட்டு, ஒரு அற்புதமான டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா நம்ம மணிக்கணக்காக அங்கே உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம், எல்லா கவலைகள் மறந்து. ஒரு வாட்டி என்னாச்சு, நான் வந்து நியூயார்க் சிட்டியிலேருந்து மன்ஹாட்டன் அப்படின்ற ஏரியாவிலேருந்து ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே என் நண்பரோடு சேர்ந்து நியூ ஜெர்சி ஒரு 6th எக்ஸிட்டு, அது வந்து நார்மலாக பார்த்தா நம்ம வந்து 42-43 மைல்ஸு. அது வந்து நைட்டு மிட் நைட்டு 2 மணி 3 மணி இல்லை எர்லி மார்னிங் டைமில் வந்து ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாம், 50 மினிட்ஸ் அந்த அளவுக்கு ரோட்ஸு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அந்த 5:30 மணி நேரம் ஈவினிங் டைமில் நான் கிளம்பும்போது பம்பர் டு பம்பர் எத்தனை சிக்னல்ஸு அதெல்லாமே தாண்டி அந்த அவங்க வீடு சேர்கிறதுக்கு 3 hours 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த 3.25 மணி நேரம் எங்களை காப்பாற்றினது வந்து இசை மட்டும்தான். அந்த அந்த ஏதாவது அந்த பாடல்கள் லிஸ்ட்டோ அது ரேடியோ ப்ராப்ளமோ இருந்திருந்தால் அந்த 3.5 மணி நேரம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நானே அந்த வண்டியில் இருக்கிறதுனால நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை அவர் வந்து ஒரு மியூசிக் லவராக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் உட்கார்ந்துருக்க முடியாது. ஏன்னா அவர் பெருசாக பேசுகிற கேரக்டர் கிடையாது. எங்களை 2 பேரை அவங்க வீட்டு வரைக்கும் காப்பாற்றினது, பிபி கண்ட்ரோல் பண்ணது எல்லாமே இசை தான். கேவி மகாதேவன் அவர்களுடைய பாடல்கள் அதில் இருந்தது. அது இல்லாமல் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய, ஆர்டி பர்மன் சாருடைய பியூட்டிஃபுல் சாங்ஸு, மன்னாடே அவர்களுடைய சில கலெக்ஷன், தமிழில் அண்ணன் ராஜா அவர்களது, வித்யாசாகர் அவர்களது பியூட்டிஃபுல் மெலடிஸ் எல்லாம் அவர் வச்சுருந்தார். அந்தந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்தந்த சாங்கு கேட்டுட்ருக்கும்போது அந்த 3.25 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணதே மறந்துட்டோம். பம்பர் டு பம்பர் போயிட்டே இருந்தது. எங்கள் பிபி லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மியூசிக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றது சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த மேட்ரு பேசுகிறேன். உங்கள் மனக்கவலையிலையோ இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்லேயோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2 நிமிஷம் கேட்டு பாருங்களேன், உங்கள் பிபி அப்படியே நார்மலுக்கு வந்துடும். இது நிறைய பேர்கிட்ட பார்த்தேன். நிறைய டாக்டர்ஸு ஆப்ரேட் பண்ணும்போது பாடத்திறன் இருக்கிற நல்ல பாடக்கூடிய டாக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவங்களுடைய சாங்கு, இந்த முன்னாடி பாடின சாங்ஸ், ரெக்கார்ட் பண்ண சாங் அவங்க ப்ளே பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணி என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் இது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் எந்நேரமும் இசை ஒரு மருந்தாகவே நமக்கு அது பயன்படுது அப்படின்றது பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராகம் பாடினாலே கல்லே கரையும் அப்படின்றது மகான்கள் சொல்லியிருக்கிறது. அது உண்மை. நிறைய சப்ஜெக்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு, சில ராகங்கள் பற்றி நான் வந்து ஒரு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன். எனக்கு சில ராகங்கள் தெரியும், பட் அதனுடைய பலன்கள், அதனுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது கூட இன்னொரு வாரம் நான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். லிசன் மியூசிக், லிவ் ஹாப்பிலி. வணக்கம்.